ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஈவினிங் மழை டைம்லலாம் இந்த மாதிரி நம்ம சூப் வச்சு குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ வாங்க இந்த சிக்கன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ சிக்கன் வந்து பிரெஸ்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு பாத்திரத்தில். ஸோ சிக்கன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு கேரட் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சூப்புக்கு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு உப்பு வந்து இப்போயே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வந்து சிக்கன் பீஸ் நல்லா வேகட்டும். ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி தட்டு போட்டு மூடிக்கோங்க. நல்லா வந்து வேகட்டும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு முட்டையை நல்லா வந்து பீட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு எக் வந்து எடுத்து நல்லா பீட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து வச்சுக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து சூப் வந்து திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. சிக்கன் வந்து நார்மலாகவே சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வைக்கிறதுனால இன்னமும் சீக்கிரம் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து சிக்கன் வெந்துடும். ஸோ இந்த தண்ணியில் இருக்க சிக்கன் பீசஸ்லாம் நம்ம தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கன்லாம் தனியாக இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சிக்கன் பீசஸ் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர், அந்த பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திக்னஸ் இன்னும் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி அதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. ஸோ எனக்கு இது போதும், அதனால் நான் 2 ஸ்பூன் மட்டும் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா கொதிக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து சோயா சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா எக்கு, அது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கையில் எக் ஊற்றிட்டே இன்னொரு கையில் வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எக் ஒரே இடத்துல இல்லாமல் நல்லா உங்களுக்கு பூ மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். ஸோ ஓவரால் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே ஒரு கையில் ஊற்றிக்கிட்டே ஒரு கையில் அந்த கரண்டி வச்சு கலக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எக் வந்து அழகாக குட்டி பூ மாதிரி நல்லா வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப் வந்து இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு சூப் ரெசிபி அப்படின்னா இந்த சிக்கன் சூப் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக ஒரே ஒரு பூண்டு, கொஞ்சமாக ஒரு மிளகு, ஒரு 4-5 மிளகு வந்து தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டில் ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போது டொமேட்டோ கெட்சப் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ கெட்சப், சோயா சாஸ் இது எல்லாமே ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் எக்ஸாக்டாக டேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிறதே ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த சோயா சாஸும் இந்த டொமேட்டோ கெட்சப்பும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹோட்டலில் போய் நம்ம சிக்கன் சூப் குடித்தா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரிப்ரேஷன் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சுட சுட
வந்து சர்வ் பண்ணுங்கள். சுட சுட வந்து ஒரு பவுலில் ஊற்றி மேலே வந்து பெப்பர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு நீங்கள் அந்த அளவுக்கு பெப்பர் போட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி மேலே போட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இன்கேஸ் ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி கூட ஆட் பண்ணி நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.